அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் அதிசயம் இன்று 2/10/2024 இன்று இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. இது முன்னோர்களுடைய வாக்கு. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி துலாம் ராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரம் செய்யும் முறைகள் என்ன, உங்களுடைய நவகிரக கோவில்கள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரம் செய்யும் முறைகள் என்ன, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜில் இதற்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த 2/10/2024 இன்றைய தினம் சூரிய கிரகணம் மட்டுமில்லாமல் மகாலய அமாவாசையும் இணைந்து வரக்கூடிய ஒரு தருணமா காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பிதுர்காரகன், அதாவது தந்தை வழியை குறிக்கக்கூடியவன் என்று கூறப்படுகிறது. இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணத்துல முன்னோர்களை வழிபடுவது நன்மைகளை ஏற்படுதுங்க. அதே போல் மகாலய அமாவாசையும் இணைந்து வருவதால் முன்னோர்களை இன்றைய தினத்தில் வழிபடுவது குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பல சஞ்சலங்களை தீர்க்கும் விதமா அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அதற்கு முன்னாடி சூரிய கிரகணத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் 2, 2024 அன்று நிகழ இருக்குதுங்க. இது சர்வ பித்ரு அமாவாசை, அதாவது மகாலய அமாவாசையான நாளில் நிகழ இருக்கு. சந்திர கிரகணத்திற்கு 15 நாட்களுக்கு பிறகு இது வலய சூரிய கிரகணமாக அமைய இருக்குதுங்க. இந்து மதத்தில் சூரிய கிரகணத்தின் முக்கிய பங்கு வகிக்கிறது. அமாவாசை அன்று எப்போதும் சூரிய கிரகணம் நிகழும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சூரிய கிரகணத்திற்கு 12 மணி நேரத்திற்கு முன் இந்த காலம் தொடங்குகிறதுங்க. இந்த ஆண்டு சந்திர கிரகணத்திற்கு 15 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 2, 2024 அன்று சர்வ பித்ரு அமாவாசை அன்று, அதாவது மகாலய அமாவாசை அன்று வரும் இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் நிகழ இருக்குதுங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் முன்னால் சந்திரன் நகரும் போது வலய சூரிய கிரகணம் நிகழுங்க. சூரிய கிரகணங்கள் அல்லது சுத காலங்கள் மத கண்ணோட்டத்தில் துரதிருஷ்டவசமாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு இரண்டாவது சூரிய கிரகணம் எப்போது நிகழ்கிறது என்று பார்க்கும்போது இந்த ஆண்டு சந்திர கிரகணத்திற்கு பிறகு வரும் 15 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 2, 2024 அன்று சர்வ பித்ரு அமாவாசை அன்று இந்த சூரிய கிரகணம் வர இருக்குதுங்க. இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் தெரியுங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் முன்னால் சந்திரன் நகரும் போது வலய சூரிய கிரகணம் நிகழும். சூரிய கிரகணங்கள் மத நிலைப்பாட்டில் இருந்து துரதிருஷ்டவசமாக கருதப்படுகிறது. இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியுமா என்று பார்த்தால் இந்த ஆண்டு அக்டோபர் 2 இரவு 9:13 மணிக்கு தொடங்கி இந்திய நேரப்படி அதிகாலை 3:17 மணி வரை நீடிக்கும். இந்தியாவில் கிரகணம் இரவில் நிகழும் என்பதால் அது தெரியவில்லை. மேலும் கிரகணத்திற்கு முந்தைய துரதிருஷ்ட காலமான சூத காலமும் அங்கு காணப்படாதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் இந்தியாவிற்கு வெளியே அர்ஜென்டினா, பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக், தென் அமெரிக்கா மற்றும் பிஜி போன்ற பகுதிகளும் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணத்தை காண முடியுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வளைய சூரிய கிரகணம் சந்திரன் மையத்தில் சூரியனின் வட்டம் முழுவதுமாக மறைத்து சூரியனின் விளிம்புகளை சுற்றி ஒரு புத்திசாலித்தனமான வளையத்தை விட்டு செல்லும் போது ஏற்படுகிறது. வருடாந்திர சூரிய கிரகணங்களை வகைப்படுத்தும் நன்கு அறியப்பட நெருப்பு வளையம் விளைவு இந்த பிரகாசமான வெளிப்புற விளைவால் உருவாக்கப்படுகிறதுங்க. இப்படிப்பட்ட இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல துலாம் ராசினியர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சந்திரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் ஆட்சியோடு இருப்பது மேலும் சிறப்புங்க. அது மட்டும் இல்லாம எந்த ராசியாக இருந்தாலும் ராசிநாதன் பலம் அடைவது என்பது மற்ற கிரகங்களால் வரக்கூடிய சிரமங்களை நிச்சயம் குறைக்கவே செய்யுங்க. அது மட்டும் இல்லாம
புதன், ராகு இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். அது தேவையான வருமானம் வந்துவிடுங்க. எதிர்பாராத பணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கலைஞர்களுக்கு சுக்கிர பலத்தால் புதிய யோகம் உண்டுங்க. புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வர இருக்கு. இப்படி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. 6ல் உள்ள ராகு அனைத்திலும் வெற்றியை ஏற்படுத்தி தருவாருங்க. தெய்வ பக்தியும் கோவில் தரிசனமும் உங்களுக்கு உண்டுங்க. புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணங்கள்ல விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே தாங்க இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் போன்றவை எதிர்பார்த்தபடி அமையுங்க. அஷ்டமத்தில் குரு இருப்பதால் ஆரோக்கிய சீர்கேடும் அலைச்சலும் அதிகரிக்குங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ மருத்துவத்திற்காக ஒரு பெரும் தொகையை செலவிட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுங்க. கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ர இயக்கத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதல்லங்க. சுகக்கேடுகளும் வைத்திய செலவும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. துணிவும் தன்னம்பிக்கையும் குறையுங்க. எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்ய இயலாது. கடின உழைப்புக்கு பிறகே காரியங்கள்ல வெற்றி கிடைக்குங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. அது மட்டுமில்லாமல் கன்னிராசியில் புதன் உச்சம் பெறுகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் விரயங்களும் பயணங்களும் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் சம்பள உயர்வின் காரணமாக ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் சென்று வேலை பார்க்கும் சூழ்நிலை உருவாகும். வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் சென்று பணிபுரிய கூட அழைப்புகள் வரலாங்க. கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கை கொடுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகுங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பது ஒரு யோகமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் குடும்ப முன்னேற்றம் ஏற்படுங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்க இருக்குது. பெண்மணிகளுக்கு பெருமை சேருங்க. தொழிலில் ஏற்பட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரத்தை பெறும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரனோடு இணைந்து புத யோகத்தை உங்களுக்கு உருவாக்குகிறாருங்க. இக்காலகட்டம் ஒரு பொற்காலமாகும். இதனால் சகோதர ஒற்றுமை பலப்படுங்க. தனவரவு தாராளமாக இருக்குங்க. மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்க இருக்கீங்க. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து குடும்பத்தில் உதிரி வருமானம் கிடைக்க பெறுங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறுவதற்கு குறுக்கீடுகள் வரலாங்க. கலைஞர்களுக்கு இடமாற்றம் சிந்தனைகள் உருவாகும். மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்குங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வரவு இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்குங்க. இப்போதைக்கு பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அஷ்டம குரு அவ்வப்பொழுது மன கஷ்டத்தை தரவேதாங்க செய்வார். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் குரு இருப்பதால் கிருஷ்ணம் வந்தே சத்குரு என்பதற்கு ஏற்ப பகவான் கண்ணனை வெண்ணெய் சாற்றி வழிபடுங்க. முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் தானம் கொடுப்பதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.